ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஜீ5ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன சட்டமும் நீதியும் வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு வக்கீல். ஆனா அவரு கோர்ட் ரூம்ல வாதாட மாட்டாரு, கோர்ட்டுக்கு வெளிய மரத்தடியில உட்கார்ந்து மனு எழுதி கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு பக்கம் லா முடிச்ச ஒரு பொண்ணு ஒரு பெரிய வக்கீல் கிட்ட ஜூனியரா சேர ட்ரை பண்ணுது. ஆனா யாரும் அவளை சேர்த்துக்கல. கடைசியில நம்ம ஹீரோ கிட்டயே வந்து ஜூனியரா சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறா. ஹீரோ முதல்ல முடியாதுன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கட்டத்துல ஒரு கேஸ்னால அந்த பொண்ண ஒரு வழியா ஜூனியரா சேர்த்துக்கிறாரு. அது என்ன கேஸ்னா, கோர்ட் வாசல்ல ஒருத்தர் என் பொண்ணை கடத்திட்டாங்க, போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்கல, நீங்க தான் என் பொண்ணை காப்பாத்தி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மனம் உடைஞ்சு தீக்குளிச்சு இறந்து போறாரு. இந்த கேஸ தான் நம்ம ஹீரோ பொதுநல கேஸா தொடுத்து வாதாட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கடுத்து நடக்கிற எதிர்பாராத சம்பவங்களும் திருப்பங்களும் தான் இந்த வெப் சீரிஸோட மொத்த கதையே. எவ்வளவு எபிசோடு இருந்தாலும் நம்மள கடைசி வரைக்கும் ஹோல்ட் பண்ணி டைட்டா வச்சிருக்கிறது தான் ஒரு வெப் சீரிஸோட வெற்றி இருக்கு. அதை இந்த சட்டமும் நீதியும் பக்காவா பண்ணிருக்கு. முதல் எபிசோடை தவிர அடுத்து வர்ற ஒவ்வொரு எபிசோட் கடைசிலேயே ஒரு தரமான ட்விஸ்ட வச்சு சம்பவம் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன அந்த பொண்ணு உண்மையா பொய்யாங்கிற சஸ்பென்ஸ எங்கேயுமே குறைய விடாம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. அதுதாங்க இந்த வெப் சீரிஸோட மிகப்பெரிய பலமே. பின்னணி இசையும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல எமோஷனல் சூப்பரா கனெக்ட் ஆச்சு. மொத்தத்துல இந்த வெப் சீரிஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு டீசென்டான வாட்ச் தான் இந்த சட்டமும் நீதியும். கண்டிப்பா ஒரு தடவை பார்க்கலாம்.